தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேளாங்கண்ணி மாதா கிரீடத்தில் தோன்றிய ஒளி பக்தர்கள் பரவசம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வேளாங்கண்ணி மாதா கிரீடத்தில் தோன்றிய ஒளி பக்தர்கள் பரவசம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தினந்தோறும் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடக்கும். அந்த 5:30 மணி திருப்பலியில் 3 குருக்கள் கலந்து கொண்டனர். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த அதிகாலையிலேயே திருப்பலியில் கலந்து கொண்டனர். அப்பொழுது திவ்ய நற்கருணை ஒப்பு கொடுக்கப்பட்டு திருவிருந்து நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த திருவிருந்து நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பக்தர்கள் திருவிருந்தில் கலந்து கொண்டார்கள். ஜெயா டிவியானது நேரடியாக இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாகும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பும் இந்த நிகழ்ச்சியை. அவ்வாறு ஒளிபரப்பு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மாதா கிரீடத்தில் ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியானது மாதா சுரூபத்தையே மறைத்தது. மாதா சுரூபத்தை மறைத்து அந்த ஒளியில் மாதா தன்னுடைய குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியவாறு ஒரு காட்சி தோன்றியது. திருவிருந்தில் கலந்து கொண்டவர்களும் அங்கு பாடிக்கொண்டிருந்த பக்தர்களும் பாடகர் குழுவினரும் மற்றும் அனைவரும் அந்த காட்சியை கண்டு திகைத்தனர். ஜெயா டிவியில் நேரடியாக பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்தவ விசுவாசிகளும் இந்த மாதா கிரீடத்தில் தோன்றிய ஒளியினையும் மாதாவின் காட்சியையும் பார்த்து பக்தி பரவசமாயினர். உடனடியாக அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சில நிமிடங்கள் தான் அந்த காட்சி தோன்றியது. பின்பு அந்த ரெக்கார்டிங்கில் அந்த காட்சி பதிவாயிருந்தது. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அன்னை மரியாள் வேளாங்கண்ணியில் பல்வேறு அற்புதங்களை நடத்தி வருகிறார். பால்கார சிறுவனுக்கு மாதா காட்சி கொடுத்தார். மோர்விக்கும் சிறுவனுக்கு மாதா காட்சி கொடுத்தார். வங்கக்கடலில் போர்த்துகீசிய கப்பல் புயலில் சிக்கிய பொழுது அந்த கப்பலை காப்பாற்றினார். இன்னும் வேளாங்கண்ணிக்கு வந்து வருகை தந்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னை மரியாள் ஆசீர்வதிக்கிறார். அன்னை மரியாள் மூலமாக குழந்தை பாக்கியம், திருமணம், வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். கடன் பிரச்சனைகளில் நீங்குகின்றனர். பல்வேறு அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை மக்கள் பெறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் வேளாங்கண்ணி மாதா கிரீடத்தில் தோன்றிய ஒளி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த காணொளி பதிவானது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஆய்வை ஒரு குழு விசாரித்து வருகிறது. இது நடந்தது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி தவக்காலத்தின் பொழுது இது நடந்தது. அன்னை மரியாள் விசுவசியுங்கள், அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். வேளாங்கண்ணிக்கு சென்று வர வாய்ப்புள்ளோர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சென்று வர வாய்ப்புள்ளோர் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று அன்னை மரியாளை தரிசித்து அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆமென்.